ஹாய் ஆர்மீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மினோட ஒன் ஷாட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சா மறக்காம லைக் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. நாய்ஸ் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவு நாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாய்ஸ் இருந்தா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வளவலன்னு பேச வேணாம். ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்குள்ள ஸ்டோரிக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் வந்து லவ் மேரேஜ் தான் ஆகியிருக்கும். எல்லாருக்கும் அகெயின்ஸ்டா தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்கு. ஸோ அவ பேரு ஆரா. ஓகே, இது போதும். நம்ம வந்து ஸ்டோரிக்கு போயிடலாம். நீங்க வீட்ல சோஃபால உட்காந்துருக்கீங்க. கிளாக்கோட அந்த டிக் டிக் சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருக்கு. நீங்க மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு கான்டாக்ட்ட ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதில வந்து பார்க் ஜிமின் அப்படின்னு இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஃப்லைன் லாஸ்ட் சீனை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. லாஸ்ட் சீன் 10:00. இப்போ டைம் கரெக்ட்டா 11:47 அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரீத் எடுக்க உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் யாருடா அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டும் ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஆ இருக்கேன்டி. என்ன இருக்கேன்னு சொல்கிற? லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்படி டல்லாவா பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறா. தென் அவளும் சரி, என்னோடய பிரின்சஸ் என்ன பண்ணுறா, நல்லா இருக்காளா? ஆ ஆறா தூங்குறா. இப்போ வர வர ரொம்ப நாட்டி ஆகிட்டே போகிறா தெரியுமா? ஆ கியூட். ஜிம்மின் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கான்ல? ஆ நல்லா தாண்டி இருக்கான். ம் ஏன்டி ஒரு மாதிரி டல்லாகவே பேசுகிற, நீ ஓகேவா? ஆ ஓகே தாண்டி, பட் ரொம்ப தனியாக ஃபீல் ஆகுது. தனியாக ஃபீல் ஆகுதா? ஏதாச்சும் சண்டை உங்கள் 2 பேருக்குள்ள? அது கூட இல்லடி. என்னடி சொல்கிற? நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேது. ஹே, அது தினமும் வீட்டுக்கு வருவான். ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டால் ஒர்க்குன்னு சொல்லுவான். ஆராவை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் தூங்கிடுவான். பேசுகிறதே இல்லை தெரியுமா? ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்லோவாக அப்படி பேச, அவளும் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு நீ போய் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நீங்களும் பேசணும்னு தெரியும், ஆனால் பயமாக இருக்கு. பயமா? உன் ஹஸ்பண்ட்ட பேசுறதுக்கு நீ ஏன்டி பயப்படணும்? இல்லடி, நான் முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருமோன்னு. அட லூசு, நீயா எதுவும் போட்டு குழப்பிக்காத வயன். ஏன், உனக்கு என்ன? இல்லடி, நான் இப்போ மிரரில் என்னை பார்க்குறேன். நான் அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறேன்டி. ஸ்டார்டிங்கில் இப்படிலாம் இல்லை. பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்சஸ் நானே பார்க்குறேன். ஹே வயன், நீ அழகாக தாண்டி இருக்க. எனக்கு என்ன குறை? ஜிம்மனுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். நீ தேவையில்லாமல் எதையும் திங்க் பண்ணாத அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது ஆரா வந்து முழிச்சிடுறா. ஸோ அவள் அழ ஆரம்பிக்கிறா. நீங்களும் ஹே ஒரு நிமிஷம் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலை வச்சுட்டு ஆராவை தூக்குறீங்க. அவகிட்ட அம்மா இங்கே தான் இருக்கேன், அழக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவளை தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. தென் மொபைல் எடுத்து காதில் வைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் எல்லாம் ஓகே தானோ, ஏன் தனியாக உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுதா? எல்லாம் ஓகே தாண்டி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் வேணால் ஜிம்மிட்ட பேசி பார்க்கவாடி? இல்லடி வேணாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கவும் ஜிமின் டோரை அன்லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்களும் ஹே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டும் சரிடி நீ காமா இரு, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, நீ இன்றைக்கி அவன்கிட்ட பேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறா. நீங்களும் ஆராக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து வரான். வந்துட்டு ஷூஸ் அங்கே வச்சுட்டு பேக்கையும் வச்சுட்டு அவன் டையை வந்து கழட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் என்னாச்சு, ஏன் லேட் அப்படின்னு கேட்க ஜிம்மின் சொல்கிறான் ஒர்க் இருந்து அதான் அப்படின்னு சொல்கிறான்.
நீங்களும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆ ஆஃபீஸில் சாப்பிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஃபேஸை கூட பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து கிச்சனில் போயிட்டு தண்ணி குடிக்க போயிடுறான். எங்கள் ஃபேஸே டர்ன் பண்ணாமல் டியர்ஸை வைப் பண்ணிட்டு இருக்கிறத ஜிமின் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். ஆனால் அவன் வந்துட்டு, வயன் அழுறியா? என்னடி ஆச்சு? எதுக்கு அழுற? அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நீங்களும் நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஜிமினோ, ஹே ஷ் அழாதடி, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டரை பிடிச்சி சொல்ல, நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்களும் இருக்க, ஆனால் எல்லாத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழவும், ஜிமின் வந்து சொல்கிறான், சாரிடி நான் லேட்டாக வந்தேன், ஒர்க் இருக்குது, அதனால தான் நான் லேட்டாக வந்துட்டேன்டி. சாரி ஒயன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்ல, நீங்கள் வந்து அவன் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமினும் உங்களோட ஹெட்டை வந்து அவன் செஸ்ட்டுக்கிட்ட அப்படி கொண்டு வந்து உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான், ஏ அழாத ப்ளீஸ், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் பொறுமையாக பேசலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் காமாகுறீங்க. பாப்பாவை தூங்கவே, நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு பொறுமையாக ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிடுறான். நீங்களும் ஆறாவை தூக்கிக்கிட்டு அப்படியே தொட்டிலுக்கு போகிறீங்க. ஸோ தொட்டிலில் அவளை வச்சுட்டு அப்படியே தொட்டில் ஆட்டிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஜிமினும் வந்துட்டு வந்துடுறான். நீங்கள் வந்து விண்டோ கிட்ட அப்படி தொட்டிலை பார்த்துட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் பின்னாடி அப்படியே ஸ்லோவாக உங்களை சாஃப்டாக பேக் ஹக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறீங்க. ஜிமினும் இப்படி தனியாக இருந்து நீ யோசிக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சேன், ஆனால் நீ ஸ்ட்ராங் தானடி, அப்புறம் என்ன, ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்பவே லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஜிமினும் உங்ககிட்ட வந்து சொல்கிறான், சாரிடி, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை தனியாக ஃபீல் பண்ண விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு ஜிமின் வந்து சொல்ல, நீங்களும் நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஜிமினா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து கேட்குறான், ஏன்டி? இல்லை, நான் முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருமோன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட சொல்ல, ஜிமினும் உங்களை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை அவன் பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் 2 ஃபேஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான், ஏய் எனக்கு நீ தாண்டி முக்கியம், இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த சப்பி ஃபேஸ், இந்த சப்பி சீக்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறான். உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்கு. என் ஜிம்மன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான், வயன் பசிக்குதுடி அப்படின்னு சொல்ல, நீங்களும் நீ தானே சொன்ன ஆஃபீஸில் சாப்பிட்டேன்னு அப்படின்னு சொல்ல, இப்போ பசிக்குதுடி, மில்க் குடிக்கணும் போல் இருக்குது, வயன் தருவியா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்க, நீங்களும் சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போக, ஜிம் உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சி உங்களை இழுக்கிறான். ஏ உன்கிட்ட வந்து வேணும்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் டிஷர்ட்குள்ளே அப்படியே அவன் வந்து கையை விட, நீங்களும் அட்டி வாங்க வச்சு மீனாய்கிட்ட சும்மா இரு அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அவனும் வந்து சிரிச்சிட்டே அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு சொல்கிறான், சரி வா 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பெட்டில் போய் படுக்க, நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பெட்டில் போய் படுக்கிறீங்க. ஜிம்மை என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்கள் ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டையும் அவனோட ஃபோர்ஹெட்லையும் அப்படியே ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அவன் வந்து சொல்கிறான், சாரிடி, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்ல, நீங்களும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும்
எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, ஜிமினோ உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் வயன். நான் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் உன்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு நீ தான் ரொம்பவே முக்கியம் வயன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆனால் நீ இதை லேட்டாக தானே ரியலைஸே பண்ண அப்படின்னு நீங்கள் ஜிம்மின்கிட்ட கேட்க, ஆமாம் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார், இந்த மாதிரி உன்னோட ஹேண்ட் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்ல, நீங்கள் அப்படியே வந்து அழுறீங்க. தென் ஜிம்மின் வந்துட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, என்னோட கொல்கட்டை எப்போவுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியும் வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் சும்மா இரு ஜிம்மினா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கிட்ட சொல்ல, ஜிம்மின் வந்து சொல்கிறான், எவ்வளோ அழகாக இருக்குடி இந்த சீக்ஸ், இதை டச் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து உங்கள் சீக்ஸில் விளையாடிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே ஷையாகவே இருக்குது. தென் ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொறுமையாக உங்ககிட்ட நீ எனக்கு வேணும்டி, இப்போவே நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக உங்களை கிஸ் பண்ண வரான். தென் அப்படியே 2 பேரும் லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த கிஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. சடனாக பேபிக்கு சவுண்டு கேட்குது. நீங்கள் 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுறீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் போயிட்டு ஆராவை வந்துட்டு தூக்கிட்டு வரான். ஆசாவை வந்து எந்திச்சிட்டா. தூக்கிட்டு வந்துட்டு அவளையும் பெட்டில் வந்து உட்கார வச்சுருக்கான். ஆரா என்ன பண்ணுறா அப்படின்னா, பொறுமையாக ஜிம்மினோட ஸ்டொமக் மேலே ஏறி உட்காந்துருக்கா. நீங்கள் ஜிம்மினோட ஷோல்டரில் அப்படியே வந்து லீன் ஆக்கி படுத்துருக்கீங்க. ஜிம்மின் வந்து சொல்கிறான், பாரேன் இவ்வளோ சின்ன ஆள், இந்த சின்ன பொண்ணு நம்ம 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆராவும் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜிம்மின் மேலே உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. தென் ஜிம்மினும் அப்படியே ஆராக்கு கையை பிடிச்சிட்டு, பாரேன் குட்டியோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேஸில் வச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மினும் வந்து சொல்கிறான், என்ன தான் பிஸியாக இருந்தாலும் லைஃபே இங்கே தாண்டி இருக்கு. நான் அவங்க 2 பேருமே தனியாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். சாரி வயன், இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்ல, நீங்களும் ஜிம்மினை கிஸ் பண்ணுறீங்க. தென் உங்கள் பேபியும் வந்து சிரிக்குது. இதோடு இந்த 1 ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த 1 ஷாட்டை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.